கல்யாண வீட்டு மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் முதல்ல வறுத்துக்குருவோம். கசகசா, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதுவும் சேர்த்து வறுத்துக்குருவோம். 50 கிராம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, ஒரு இலை இது போட்டுக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இல்லை 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கிறேன். கறி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூளும் போட்டோம். இந்த கறியில் நல்லா அது சார்ந்து வரதுக்கு கிண்டி விட்டுக்குருவோம். இந்த வறுத்தரைச்ச மசாலா தக்காளி, சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் அரைச்ச மசாலா. இப்போ முந்திரியும் தேங்காய் அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த 2 அரைச்ச விழுதுகளையும் போட்டாச்சு. தேங்காய், முந்திரி, விழுதையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்குருவோம். கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா கொதி வந்துருச்சு. கல்யாண வீட்டு மட்டன் கிரேவி இதை மூடி வச்சு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். விசில் வந்த பிறகு குறைச்சி வச்சு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். கல்யாண வீட்டு மட்டன் கிரேவி ரெடி.